வாக்யஜ்ஞேன கல்பதாம். சாந்தா மஹாந்தோ நிவசந்தி சந்தஹ வசந்தவல்லோகஹிதம் சரந்தஹ தீர்ணா ஸ்வயம் பீமபவார்ணவம் ஜனான் அஹேதுநான்யானபி தாரயந்தஹ. சாந்தா மஹாந்தோ நிவசந்தி சந்தஹ வசந்தவல்லோகஹிதம் சரந்தஹ தீர்ணா ஸ்வயம் பீமபவார்ணவம் ஜனான் அஹேதுநான்யானபி தாரயந்தஹ. ரொம்ப அழகாக குருவோட மகிமையை, மகாத்மாக்களோட மகிமையை இந்த ஸ்லோகத்தில் சிஷ்யன் சொல்கிறான். குரு சந்நிதியில் இந்த குரு சிஷ்ய சம்பிரதாயத்தையே அழகாக புகழ்ந்து பேசுகிறான். அதாவது இந்த குரு சிஷ்ய சம்பந்தம்ங்கிறது ஒரு உத்தமமான சம்பந்தம். இது ரொம்ப மகிமை வாய்ந்தது. உலகத்தில் இருக்கிற எல்லா சம்பந்தத்தை காட்டிலும் மோக்ஷாஸ்திரத்தை உபதேசிக்கிற குருவும் மோக்ஷாஸ்திரத்தை விரும்பி படிக்கிற சிஷ்யனும் ரொம்ப உத்தமோத்தமமான சம்பந்தத்தை உடையவர்கள். இவன் முமுக்ஷு சஹா மோச்சயிதா, மோச்சகா சொல்லலாம், மோச்சகா. இவன் முமுக்ஷு சஹா குரு மோச்சகா, முக்தா மோச்சகா, முக்தஷ்ச அந்யான் விமோச்சயேத். தினம் பிரார்த்தனை பண்ணுறோமே, துர்ஜனஹ சஜ்ஜனோ பூயாத், சஜ்ஜனஹ சாந்தி மாப்னுயாத், சாந்தோ முச்யேத பந்தேப்யஹ, முக்தஷ்ச அந்யான் விமோச்சயேத். தீயவர்கள் நல்லவர்கள் ஆகட்டும், துர்ஜனஹ சஜ்ஜனோ பூயாத், சஜ்ஜனஹ சாந்தி மாப்னுயாத். நல்லவர்கள் உலக ஆசைகள் இல்லாமல் அடங்கட்டும். சாந்தின்னா என்ன அர்த்தம்? ஆசை இல்லாமல் இருக்கிறது தான் சாந்தி. மனசில் லௌகிக விஷய சுக இச்சையெல்லாம் இல்லாமல் இருக்கிறது. சாந்தி மாப்னுயாதுன்னா வைராக்கியம் ஆப்னுயாதுன்னு அர்த்தம். சாதன சதுஷ்டய சம்பத்தி ஆப்னுயாத் அப்படின்னு அர்த்தம். சாதன சதுஷ்டய சம்பத்தி ஆப்னுயாத். சாந்தோ முச்சேத பந்தேபியா, சாதன சதுஷ்டய சம்பன்னः பந்தேபியா முச்சேத. பந்தேபியா முச்சேதனா குரு சாஸ்திர உபதேசேன பந்தேபியா முச்சேத. சோமனி பந்தம் இருக்கே, அன்னமய பந்தா, பிராணமய பந்தா, மனோமய பந்தா, விஜானமய பந்தா, ஆனந்தமய பந்தா. இதை தவிர புத்திரபந்தா, புத்திரீபந்தா, பர்த்தாபந்தா, பர்த்ரீபந்தா, எல்லாம் ஏகப்பட்ட பந்தா. சாந்தோ முச்சியேத பந்தேபியா. அப்புறம் என்னதுன்னா முக்தா பவதி, முக்தஷ்ச அந்யான் விமோச்சயே, விமோச்சகா. இங்கே என்ன சொல்கிறான்னா, அதாவது ஒரு அழகான விஷயத்தை சொல்கிறான். சாந்தாக மகாந்தா சந்தः வசந்தவத் லோகஹிதம் சரந்தः சந்தः நிவசந்தி. சாந்தாக, சாந்தான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நிர்விகார மனஸ்காக. மனசில் ஒரு விகாரமும் கிடையாது. ஆசை இருந்தால் தானே. சாந்தாகன்னு அர்த்தம் ஏற்கனவே படித்தோம்.
குருவுக்கு லக்ஷணம் சொல்கிற போது ஸ்ரோத்ரியோ விருஜினோ காம ஹதோயோ பிரம்மவித்தமஹா பிரம்மண்யுபரதா சாந்தா நிரிந்தன அனலஹா இவ. அது மாதிரி சாந்தகான்னா ஆசைகள் அற்றவர், மனதில் விகாரம் அற்றவர். எல்லாம் சத்சங்கத்தினால தர்மத்தை ரொம்ப நாள் அனுஷ்டிச்சதுனால எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸே கிடையாது. எல்லாம் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் தாட்ஸ், முழுக்க முழுக்க உடன்பாட்டு முறையிலான எண்ணங்கள். அந்த எண்ணங்களும் அளவான எண்ணங்கள், தரமான எண்ணங்கள், அளவான எண்ணங்கள், சரியான குறிக்கோளை சார்ந்திருக்கும் எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் நிறைந்த மனம் அமைதியான மனம், சத்வப்பிரதான மனம். மனப்பிரசாத சௌமியத்வம் மௌனமாத்ம விநிகிரஹ பாவசம்சுத்திரித்யேதத் தபோமானசமுச்யதே. மனசினால் செய்கிற தபஸை பற்றி கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் 17வது அத்தியாயத்தில். உடம்பால் செய்கிற தபஸு, மனசால் செய்கிற தபஸு, வாக்கால் செய்கிற தபஸுன்னு தபஸை 3ஆக பிரித்து அதையும் சத்வம் ரஜஸ் தபஸுன்னு 3ஆக பிரிக்கிறார். தபஸே 6 விதமாக சொல்லப்பட்டிருக்கு 17வது அத்தியாயத்தில். மனப்பிரசாதா சௌமியத்வம் மௌனம் ஆத்ம விநிகிரஹா பாவசம்சுத்தி. இப்படி சொல்லி ரொம்ப அழகாக இருக்கு. அதுக்காக சாந்தாக நிர்விகார மனஸ்காகான்னு சந்திரசேகர பாரதி சுவாமிகள் எழுதியிருக்கார், வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதனால தான் மகாந்தாகங்கிறார். அதையேவ மகாந்தா, மகாந்தாக இல்லை மகாந்தா. மகாந்தகாக்கு அவர் சொல்கிற அர்த்தம் அபரிச்சின்ன பிரம்ம சாட்சா்காரவந்தா, வரையறையற்ற மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்தவர்கள். மகாந்தகான்னு அர்த்தம், சார்ம மகாத்மா, மகாந்தகான்னா பெரியவர்கள்னு அர்த்தம். எப்பொழுதும் பெரிய பொருளையே எண்ணுபவர்கள், அல்பமான விஷயத்தில் நினைக்க மாட்டாங்க. மகான் மகாந்தௌ மகாந்தா, மகாந்தம் மகாந்தௌ மகதா, இதானே படிக்கிறோம். மகத் சப்தம் தகாராந்தா புல்லிங்கா மகத் சப்தா, மகான் மகாந்தௌ மகாந்தா. இப்போ எப்படி படிக்கணும்? இதை இப்படி தான் எழுதுவோம் நாங்கள்லாம், எங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு காலத்தில். மகாந்தா தகாராந்த புல்லிங்கா மகத் சப்தா தஸ்ய பிரதமா விபக்தே பகுவச்சனே மகாந்தா இதி ரூபம். அப்படி எழுதணும். எழுதி தான் படிக்கணும். ஒரு ஸ்லோகத்துக்கு இப்போ சாந்தாக சாந்தாக அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, அகாராந்த புல்லிங்கா சாந்த சப்தா தஸ்ய பிரதமா விபக்தே பகுவச்சனே சாந்தாக இதி ரூபம். சாந்தா சாந்தௌ சாந்தாக ராமः ராமௌ ராமாः இதிவத். இப்போ மகாந்தः, மகாந்தஹான்னா என்ன அர்த்தம்? தன்மக இத்யுபாசீத மகான் பவத்தின்னு வேதம் சொல்கிறது. அந்த மெய்ப்பொருளை, கடவுளை மகத்தானது என்று உபாசனை யார் பண்ணுறானோ அவன் மகானாகிறான். தன் மக இத்யுபாசீத மகான் பவதி. அல்பத்தையே தியானம் பண்ணுறவன் அல்பனாரான். மகத்துக்கு ஆப்போசிட் என்ன? அல்பம். ஆஹா, அல்ப வரையறைக்குட்பட்டவைகளையே சிந்திக்கின்றவன் வரையறைகளுக்குட்பட்டவனாகிறான். வரையறைக்குட்படாத மெய்ப்பொருளை எண்ணுபவன் வரையறைக்குட்படாத மெய்ப்பொருள் மயமாகவே ஆகிறான். அவனைத்தான் மகான்னு சொல்லுகிறார். மகா இங்கே பகுவச்சனத்தில் போட்டிருக்காரு. நிறைய பேர் இருக்காங்கன்னுட்டான். உங்களை மாதிரி மகான்கள் இருக்கிறதுனால தானே நாட்டில் நல்லதெல்லாம் நடக்கிறது. கொஞ்சமாவது நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஆஹ, மகாந்தஹா சந்தஹா. சந்தஹா
சந்தகான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா பிரம்மமாகவே இருக்கிறவர்கள், நடமாடும் மெய்ப்பொருள்ங்கிறார். அந்த மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள்னு அர்த்தம். முதல்ல என்ன அர்த்தம்? மனதில் சஞ்சலமில்லாதவர்கள், வரையறைக்குட்படாத மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள், மெய்ப்பொருள் மயமாகவே வாழுகின்றார்கள். பிரம்மவித் பிரம்மைவ பவதி. சந்தகான்னு சொன்னால் அபேத ரூபேண சந்தகா, எல்லாரையும் ஒன்றாக கருதுகின்றவர்கள். சந்தகன சன்னு சந்தௌ சந்தகா. ஆஹா சாந்தாக மகாந்தகா சந்தகா, சாந்தாக சந்தகா, மகாந்தகா சந்தகா. அப்படி படிக்கணும். மகான் சன், சாந்த சன். அது மாதிரி பகுவச்சனத்தில் போட்டால் என்ன ஆகும்? சாந்தா சந்தகா, மகாந்தா மகாந்த சந்தகா அப்படியும் சொல்லலாம். ஆனால் சந்தகாக்கு தனியாக அர்த்தம் சொல்கிறார். அவர்கள் அதுமயமாகவே இருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னார் இல்லையா, என்னது பிரம்மண்யுபரதா, பிரம்மத்திலேயே அந்த மன அகண்டாக்கார விற்பி பிரதானாக இத்தியர்த்தா. அகண்டாக்கார விற்பி பிரதானாக. அகண்டாக்கார விற்த்தின்னா என்ன அர்த்தம்? உள்ளத்தில் எண்ணம் எந்த எண்ணமாக இருக்குன்னா முழுமையான பொருளை பற்றிய எண்ணமே அதிகமாக உள்ளத்தில் இருக்கிறது, வியாபித்திருக்கிறது. அத்வைத விற்பி பிரதானாக. அந்த விற்பி டீச் பண்ணி 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 எப்போவுமே இவங்க தரிசனம் எதில் இருக்குன்னா சர்வதா பிரம்ம தரிசனம். பாடம் சொல்லி தியானம் பண்ணி ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்தினால என்ன விற்பி பிரபலமாகும்? இல்லாட்டி இப்படி போடலாம், அகண்டாக்கார விற்பி பிரபலம் ஆபன்னாக. அகண்டாக்கார விற்பி பிரபலத்துவம் ஆபன்னாக. அகண்டாக்கார விற்பி பிரபலமாயிடுத்து மனசுக்குள்ள. இந்த கண்டாக்கார விற்பி துர்பலாக. இந்த பிளவுபட்ட எண்ணங்கள் எல்லாம் வலிமை குறைந்து விட்டது. இந்த மெய்ப்பொருளை பற்றிய எண்ணமே மேலோங்கி இருக்கிறது உள்ளத்தில். அபிபவதி அகண்டாக்கார விற்பி அபிபூதாக. எல்லாம் எத்தனை வேணாலும் சொல்லலாம் போல் இருக்கு. அபிபூதாகன்னு என்ன அர்த்தம்? இந்த பரபிரம்மனை பற்றின எண்ணம் மேலோங்கி இருக்கு. இந்த லௌகிக எண்ணங்களெல்லாம் கீழே இருக்கு. இந்த எண்ணம் அந்த எண்ணத்தை மேலோங்கி அதை குறைக்கிறது. எப்படி நதியில் இப்போ ஒரு சாக்கடை தண்ணி வருதுன்னு வச்சுப்போமே, நதி பெரிய அளவில் போகிறதுன்னா பெரும் வெள்ளம் அந்த சாக்கடையெல்லாம் அதில் உள்ளே போயிடும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இது மேலோங்கி போயிடும். அப்படி சாக்கடை கலந்ததே அதில் தெரியவே தெரியாது. இந்த ரிவர் நல்லா போகும். அந்த கொட்டக்குடியாறு அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற சாக்கடையெல்லாம் அதில் வரும். அது இங்கே வந்துருந்துன்னா கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். நமக்கு அவஸ்தை தான். இப்போ அங்கே இருக்குது, அதுக்கு என்ன இங்கே என்ன எவனா பண்ணிவிட்டானா என்ன எடுப்போம்? ரொம்ப சந்தோஷப்பட்டுறக்கூடாது. இங்கே யாராவது ஒருத்தன் பண்ணிவிட்டான்னா இப்போ இந்த கொட்டக்குடியாறு கொஞ்சம் தூரத்தில் வருது, ஜாயிண்டாரு. இப்போ இங்கேருந்து போகிறது முல்லை பெரியார். இது அங்கே போய் இங்கே போன உடனே என்ன ஆகும்? அந்த சாக்கடை ஜலமும் இதுவும் கலந்து அரண்மனை புதூரில் விசேஷமான ஸ்நானம். இப்போ அது அதிகமாகிடும். அப்போ இது ஜாஸ்தி போச்சுன்னு வச்சுக்கோங்க. கொட்டக்குடியாறு தெரியுமோ? அதான் விஷயம். கொட்டக்குடியாறு தண்ணி சாக்கடை தண்ணி மாதிரி என்ன, சாக்கடை தண்ணி தான். அப்படி இருந்தாலும் இந்த இதில் பிரபலமாக போச்சுன்னு சொன்னால் இந்த நதி ஜலம் அந்த ஜலத்தை ஓவர் கம் பண்ணி போயிடும். அது மாதிரி தான் விடாமல் விவேக சூடாமணி படித்து நம்ம விருத்தி என்ன ஆகும் அப்படின்னு நம்பின்னு இருக்கேன். இது பிரபலமாயிடும். அதெல்லாம் லௌகிக விஷயங்கள்லாம் அல்பமான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரியாலிட்டி கொடுக்குறதெல்லாம் போயிடும், டோட்டலாக போயிடும். ஒரே டோஸ் உடனே க்ளோஸ். ஆஹா சாந்தாக மகாந்தக சந்தக நிவசந்தி. நிவசந்தினா நிதராம் வசந்தி, எப்பொழுதும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள்.
நல்ல டாக்டர்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள், நல்ல கிரகஸ்தர்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள், நல்ல சந்நியாசிகள் எப்பொழுதும் இருக்கிறார்கள். கொஞ்சம் குறைச்சலாக இருக்கலாம், இருக்கிறார்கள். நம்ம மோசமான சந்நியாசி, மோசமான கிரகஸ்தன், மோசமான அரசியல்வாதி, மோசமான அதிகாரிகளையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நல்லவங்களையும் பார்க்கணும். இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அது மெஜாரிட்டியாக இல்லைங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. அதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, அதானே படிச்சுட்டு இருக்கும். ஆஹ சாந்தா மகாந்தா சந்தா நிவசந்தி, எப்பொழுதும் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எல்லா அர்த்தார்த்தி, காமார்த்தி, தர்மார்த்தி, மோக்ஷார்த்தி. வித்யார்த்தி லபத்தே வித்யாம், தனார்த்தி லபத்தே தனம், புத்திரார்த்தி லபத்தே புத்திரான், மோக்ஷார்த்தி லபத்தே கதிம். சொல்கிறோம் இல்லையா? யாருக்கு என்ன வேணுமோ அவனுக்கு அது கிடைக்கிறது. அதனால் எல்லோரும் இருக்காங்கப்பா, எல்லாம் இருக்குது. ஆனால் இது ரொம்ப ரத்னங்கள்லாம், வைரம் எல்லா இடத்துலையும் கிடைக்குமா? வைரம் கொஞ்சம் இடத்துல இருக்கும். ஆக எல்லாம் மண் நிறைய கிடைக்கும், லாரி லாரியாக எடுத்துன்னு போகலாம். வைரம் லாரி லாரியாக எடுத்துன்னு போக முடியுமா? கிடைக்காது. ஆனால் அதுவும் இருக்குது நிறைய. அது வேணுங்கிறவனுக்கு அது கிடைக்கும், மண் வேணுங்கிறவனுக்கு மண் கிடைக்கும், தங்கம் வேணுங்கிறவனுக்கு தங்கம் கிடைக்கும், வைரம் வேணுங்கிறவனுக்கு வைரம் கிடைக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் உழைக்கணும், மண் எடுக்கிறதுக்கும் உழைக்கணும். இப்போ காவேரியை பார்த்தேன், டோட்டலாக ட்ரை, ஒரே மணல் லாரி தான் உள்ளே இருக்கு. காவேரி கரையே காஞ்சி போச்சு. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி, அப்படி சொல்லப்பட்ட காவிரி, கங்கையின் புனிதமாய காவிரி பொய்த்து விட்டது. இதெல்லாம் நமக்கு இல்லை. அதனால தான் சரி, இதெல்லாம் என்னது, பிரகிருத்தியோட ப்ராப்ளம். இதையும் பார்த்துண்டு பேசாமல் இருக்க வேண்டும். என்ன பண்ண முடியும்? ஓம் பம் வருணாய், நம்மளால் முடிஞ்சது தான். பாசகஸ்தாய ஜலாதிபதியே மகரவாகனாய மேகவர்ணாய சர்வான் மேகானாகர்ஷ. அதை சொல்கிறதுக்கே நிறைய பேருக்கு சங்கோஜம். வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறான், மனசார சொல்ல மாட்டேங்கிறான். இங்கேயாவது கொஞ்சமாவது பிரார்த்தனைக்கு ஒரு பக்குவம் வேண்டாமா? அதுலேயே தரித்திரம், பிரார்த்தனை பண்ணுறதுக்கே தரித்திரம். வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறான். சொன்னால் போச்சு அப்படிங்கிறான். இல்லை வச்சனே கா தரித்திரத்தா. நிதராம் வசந்தி. சிஷ்யன் குரு சம்பிரதாயத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறான். குருவை அணுகியாச்சு, குருக்கிட்ட நமஸ்காரம் பண்ணி, என்னை, ஜீவனாகிய என்னை, இந்த மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவனாகிய என்னை மீண்டும் சரீரம் எடுக்காத ஒரு நிலைக்கு காரணமான ஞானத்தை உபதேசம் பண்ண வேண்டும். ஆக சம்சாரத்திலிருந்து என்னை விடுவிக்கணும். சம்சாராத் மாம் உத்தர மிருத்யோஹோ பரிபாஹி. ஸ்வீய கடாட்ச திருஷ்டியா காருண்ய சுதாபிவிருஷ்டியா மாம் உத்தர மாம் பரிபாஹி. அந்யம் சரண்யம் அகம் ந ஜானே. எனக்கு வேறு புகலிடம் தெரியவில்லை, தங்களைத் தவிர வேறு யாரும் எனக்கு புகலிடமாக தெரியவில்லை. பகவான் உங்களுடைய ரூபத்தில் தான் இருக்கார். குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம அப்படிங்கிற அர்த்தம் பரும்படி நீங்கள் பிரத்யக்ஷமான ஈஸ்வரன் நீங்கள் தான். நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், ஞானோபதேசம் பண்ணணும். உங்களுக்கு துக்கத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஸ்வபாவந்தானே. அதுதான் சொல்கிறாங்க.
சாந்தாக மகாந்தः சந்தः நிவசந்தி. எப்படின்னா லோகஹிதம் சரந்தः சந்தः மகாந்தः சாந்தாக நிவசந்தி. லோகத்துக்கு நல்லது செய்யறதுக்குன்னே இவர்கள் சரீரத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த சரீரத்தில் இருக்கிறதுனால யாதொரு பிரயோஜனமும் அவர்களுக்கு இல்லை. அர்த்தத்துக்காகவோ காமத்துக்காகவோ தர்மத்துக்காகவோ மோட்சத்துக்காக கூட இந்த சரீரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோக்ஷஸ்வரூபத்தை உணர்ந்ததுக்கு பிறகு இந்த சரீரத்தில் அவர்கள் இருக்கிறது நாம் பண்ணின பாக்கியம். குருமார்கள் மோக்ஷஸ்வரூபத்தை அறிஞ்சத்துக்கு பிறகும் இந்த மாயாசக்தி, இந்த வித்யா மாயா அவர்களுக்கு சரீரத்தில் அந்த ஜீவனை அடுத்த உயிர்கள்லாம் கடைத்தேறுவதற்காகத்தான் வச்சிருக்கார். அதனால் வேறு எந்த விதமான பிரயோஜனமும் அவர்களுக்கு சரீரத்தினால கிடையாது. தன்னுணர்வு இல்லாமல் இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் ஜீவன் முக்தர்கள், பிரம்மவித் தமஹா. ஆக இந்த ஞானத்துக்கு பிறகும் பிராரப்த கர்மம் ஞானிகளுக்கு இருக்கிறது. அஞ்ஞானிகளுக்கு ஞானோபதேசம் பண்ணுறதுக்காகத்தான். ஆக லோகஹிதம் சரந்தஹா, லோகஹிதம்னா உலோகத்துக்கு நல்லது, நன்மையை. நைவ தஸ்ய கிருத்தேனார்த்தா நாகிருத்தேனேஹ கஷ்டன நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டித் அர்த்த வியபாஸ்ரயா சொன்னார் பகவான் கீதையில். செயல் புரிவதால் அவர்கள் ஒன்றும் அடைவதில்லை, செயல் புரியாததால் அவர்கள் ஒன்றையும் இழப்பதும் இல்லைனர். அவர்கள் எதன் பொருட்டும் யாரையும் எதற்காகவும் சார்ந்திருப்பதும் இல்லை. நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டித் அர்த்த வியபாஸ்ரயா, எந்த காரணத்தை முன்னிட்டும் அவர்கள் யாரையும் சார்ந்திருப்பதும் கிடையாது. அதனால்தான் பகவான் லோகசங்கிரகம்னர். லோக கர்மணைவஹி சம்சித்தி ஆஸ்திதா ஜனகாதயா பிரகிருதேர் குண சம்மூடாக சஜ்ஜந்தே குணகர்மசு தான் அகிருத்ஸ்னவிதோ மந்தான் கிருத்ஸ்னவித் ந விசாலயேத். சக்தாः கர்மண்யவித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத யதா குர்யாத் வித்வாம்ஸ் ததா சக்தः சிகீர்ஷுர் லோகசங்கிரகம். எல்லாம் ஞாபகப்படுத்திக்கலாம். அதுக்கு ஒரு இது சொல்கிறார். எப்போவுமே சுகத்தை கொடுக்கறது தான் அவர்களுக்கு வேலை, துக்கத்தை யாருக்கும் தரமாட்டார்கள். வசந்தவத்து லோகஹிதம் சரந்தா, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார். வசந்த காலம்தான் சுகம் கொடுக்கும். மற்ற எல்லா காலத்திலையும் மழை காலத்தில் ஒரே மழையினால் நோய் வரும், வெய்ய காலத்தில் கடுமையான எரிச்சல், சரத்காலத்தில் ஆரம்பத்தில் சுகமாக இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய மரணம் சம்பவிக்கும். அதனால தான் மண்டலவார பாராயணம், இந்த மண்டலம்னு சொல்லி ஐயப்பனுக்கு பூஜை பண்ணுறதுலாம் அதனால தான். காலையில் எழுந்து பச்சை தண்ணியில் குளிக்கிறது இதெல்லாம் வியாதியை நீக்கிறதுக்காகவே இருக்குது. ஏன்னா யமன் தன்னோட கோர பற்களை திறந்து வச்சிருக்கிற காலமாக கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 11 நாள் வரைக்கும். அதனால தான் அந்த சமயத்தில் விசேஷமான பாராயணங்களும் பூஜைகளும் நடத்துறது காரணம். கிராமங்கள்லாம் அந்த நேரம் ஊரை சுற்றி மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த காலத்துலலாம் யாராவது ஒருத்தர் ராத்திரியும் பதிலும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு சுற்றிகிட்டே இருப்பார். அக்ரஹாரத்தில் காலம்பரம் நீளக்க இப்படி போயிட்டே இருப்பார். ஏன்னா அது வரப்படாதான். இவர் திருஞான சம்பந்தர் சொல்கிற மாதிரி கலி உள்ளே வராமல் இருக்கணும். இது ஆசிரமத்துக்குள்ளே கலி என்ட்ரு பண்ணாமல் இருக்கணும்னா விடாமல் அனுஷ்டானங்கள் நடந்துன்னு இருக்கணும். நம்ம மனசுக்குள்ளேயும் கலி புகுந்துக்க கூடாது. கற்று ஆங்கு எரி ஓம்பி கலியை வாராமே செய்வார்கள் செற்றார் தில்லைவாழ் அந்தனர்னு.
சிதம்பரத்தில் இருக்கிற தீட்சிதர்கள்லாம் வேதங்களை எல்லாம் படித்து ஹோமங்கள்லாம் அக்னிஹோத்ராதி கர்மாக்களை பண்ணி கலிபுருஷன் உள்ளேயே வராமல் பார்த்துக்கிறாங்களாம் அப்படின்னு பாடுறார் திருஞான சம்பந்தர். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தால் உள்ளுக்குள்ள கலிபுருஷன் கெட்ட எண்ணங்கள் வராது. அதுக்காகத்தான் தர்மத்தை விடாமல் அனுஷ்டிக்கிறது. அதர்ம விருத்தி வராமல் இருக்கணும்னா தர்மானுஷ்டானத்தை விடக்கூடாது. இதுக்கு சொல்கிறோம். அதுக்கு அந்த சரத்காலத்தில் இது. அதுக்கப்புறம் இந்த காலமும் சரியில்லை. ஹேமந்த பனிக்காலத்தில் குளிர் எல்லாம் வர்ணிக்கிறார். ஆனால் நல்ல இலைகள்லாம் உதிர்ந்து தளிர்க்கிற காலம் வசந்த காலம். எங்கே பார்த்தாலும் நல்ல பசுமை, நல்ல புஷ்பங்கள், குசுமாக்கரக. அதனால தான் பகவான் கீதையில் சொன்னார், ருத்தூனாம் குசுமாக்கரஹா மாசானாம் மார்கசீர்ஷோஸ்மி ருத்தூனாம் குசுமாக்கரஹா. அதுதான் இங்கே சொல்கிறார் வசந்த காலம். கோவில்களெல்லாம் வசந்தோத்சவம் நடக்கும். அதுக்குன்னே ஒரு மண்டபம் கட்டியிருப்பாங்க கல்லுலேயே, வசந்த மண்டபம்னே பேர். சுவாமிக்கு வசந்தோத்சவம் விசேஷமாக நடக்கும். 10 நாட்களெல்லாம் விசேஷமாக வசந்தோத்சவம் பண்ணுவார். இப்போல்லாம் வேறு எதுக்கோ செலவாயிடுறது, அதுக்கு பணம் இல்லையா. வசந்தவத்து லோகஹிதம் சரந்தா மகாந்தா வசந்தி அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறான். நிறைய இந்த தேசம் எதனால் மகிமை உள்ளதுன்னா, எந்தரோ மகானுபாவுலு அந்தரிக்கு வந்தனமும். எத்தனையோ மகாத்மாக்கள் இருக்கிறார்கள். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ மகான்கள்லாம் இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் நர் தியாக பிரம்ம. ஆக வசந்தவத் லோகஹிதம் சரந்தா சந்தா மகாந்தா சாந்தாக சந்ததம் நிவசந்தி. நம்ம சம்பிரதாயம் பண்ணிக்கிறோம், எப்பவும் இருக்கிறார்கள். நிதராம் வசந்தி. லோகக்ஷேமத்துக்காகவே பகவான் அவர்களெல்லாம் பரோபகாராய சதாம் விபூதய சதாம் விபூதய பரோபகாராய பரோபகாராய பலந்தி விருக்ஷாः பரோபகாராய வஹந்தி நத்யः பரோபகாராய துஹந்தி காவः பரோபகாராய சதாம் விபூதயः ಛಾಯಾಂ அன்யஸ்ய குர்வந்தி திஷ்டந்தி ஸ்வயமாதபே ஃபலான்யபி பரார்த்தாய விருக்ஷாஸ் சத்புருஷைரிவ. மரங்கள்லாம் மகான்களை போல இருக்குன்னா, மரங்களை மாதிரி மகான்கள் சொல்லலை, மகான்களை மாதிரி மரங்கள்லாம் இருக்கான். மரங்கள்லாம் எப்படின்னா, பிறருக்கு நிழலை கொடுத்து கொண்டு தான் வெயிலில் வாடுகிறது. அது வெயில் வாங்கிக்கிறது, நமக்கு நிழலை கொடுக்கறது. அதில் பழுத்திருக்கிற பழத்தையும் எதுக்குன்னா அணிலுக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கறது. யார் வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. அது சாப்பிட மாட்டேங்கிறது. மரம் தம் பழத்தை தானே சாப்பிடக்கூடாதோ? யாரா பக்கத்தில் வந்தால் ஓங்கி 2 அடி கொடுக்கக்கூடாது. இந்த மரம் எல்லாம் எடுத்துக்கோங்கிறது, எல்லாரும் சாப்பிடுங்கோங்கிறது. நம்ம தான் அது என்னோடதுங்கிறோம். நான் வச்ச மரம் அது என் பழங்கிறோம். ஃபலான்யபி பரார்த்தாய, யார் வேணுமோ சாப்பிட்டுட்டு போங்க. அதுக்கு என்ன பட்சபாதமாக இருக்குது? இவன் மரம் வச்சவன், இவன் வைக்காதவன், இவன் திருடி சாப்பிட்றான், அவன் உடைமைக்காரன் சாப்பிட்றான்னா பார்த்துட்டு இருக்கும் மரம். ஃபலான்யபி பரார்த்தாய விருக்ஷாः சத்புருஷைஹி இவ. சத்புருஷர்களைப் போல விருட்சங்கள் இருக்கின்றன. தாங்கள் துன்பப்பட்டு கொண்டு மக்களுக்கு இன்பம் வழங்குகிறார்கள். தங்களிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் சமூகத்துக்கு வழங்குகிறார்கள். அப்படி இவர்கள் உலகத்துக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணுறது. லோகஹிதம் சரந்தஹா பீம பவார்ணவம் ஸ்வயம் தீர்ணாக. அர்ணவம்னா கடல், சிந்து மாதிரி. எல்லாம் எத்தனை சப்தங்கள் படிக்கிறோம் பார்த்துக்கோங்க. அர்ணவம் அப்படின்னா கடல், அர்ணவத்தை,
அர்ணவகாங்கிறது புல்லிங்கம், பகுவச்சனம், ஏகவச்சனம், பிரதமா விபக்தி. தித்தியா விபக்தி அர்ணவம், அர்ணவத்தை. அர்ணவம்னா கடல், கடலை. என்ன கடலைனா பவ அர்ணவம். பவன்னு சொன்னால் சம்சாரம். மறுபடியும் உத்பவா உத்பவா உத்பவா, மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறது. பவஹாங்கிறது சிவனுக்கு ஒரு பேர், ஆனால் சம்சாரத்துக்கு அதுதான் பேர். உத்பவதி, மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறது. பவசப்தத்துக்கு சம்சாரஹான்னு பேர். அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், பவதாரிணி. பவதாரிணின்னா என்ன அர்த்தம்? பவன்னா சம்சாரம், தாரிணினா கடக்கும்படி பண்ணுறவள்னு அர்த்தம். பவதாரிணி. பவதாரகா. தாரகான்னா என்ன அர்த்தம்? அதாவது நம்மளை கடக்கும்படி செய்கிறவருக்கு பேர் தாரகா. பவார்ணவம். எப்பேற்பட்ட பவார்ணவம்னா பார்த்தா பயந்து போயிடும். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, நினச்சி பார்த்தா உண்மையிலேயே கஷ்டமாயிடும். ஒன்றும் வேண்டாம், லௌகிக்கு சாதாரணமாக பாவம். இங்கேருந்து மிலிட்ரியில் ஒருத்தனை சியாச்சின்னு அனுப்புகிறான்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு வகுப்புக்கு வர்றவங்க ஒரு ஃபேமிலி, அவங்க பையனை சியாச்சின்னுக்கு அனுப்புகிறாங்க. சியாச்சின்னா தெரியுமோ? பாரத நாட்டினுடைய பார்டர், கடுமையான குளிர், -50 -70 இப்படிலாம். இது இப்படின்னா என்னன்னே தெரியாது நிறைய பேர். அங்கே போனவன்லாம் பிழைக்கிறதாவே தெரியல, நிறைய பேர் செத்து போயிடுவான். அது இப்போ அந்த இடத்த பாதுகாக்கணும். நாட்டில் அந்த இடத்த, இந்த பாரத தேசத்தினுடைய எல்லை பகுதி, அதை பாதுகாக்கணும்னா மிலிட்ரிக்கான அங்கே போகணும். மிலிட்ரியில் யாரை சூஸ் பண்ணி அனுப்புவாங்கன்னு தெரியாது. மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறவங்க இதுக்கெல்லாம் பயப்பட முடியுமா? போய்த்தான் ஆகணும். யுத்தம் பண்ணுற இடத்துக்கு போனால் போய்த்தான் ஆகணும். மாட்டேன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. அவன் அனுப்புங்க இவன் அனுப்புங்கலாம் சொல்ல முடியாது. கமாண்டர் ஆர்டர் போட்டாச்சுன்னா போய்த்தான் ஆகணும். செத்தாலும் சாக வேண்டிதான். நாட்டுக்காக சரீரத்தை கொடுத்து ஆகணும். எதுக்கு சொல்கிறேன் நான், இங்கேயே லௌகிகத்திலேயே நம்ம எத்தனை ஊர் அந்த ஆளை எத்தனை மாற்றுவாங்க தெரியுமா? இங்கேருந்து அங்கே போகும்பான், அங்கேருந்து இங்கே போகும்பான். திடீர்னு ஒரு பெரிய இடத்த கொடுத்து கயத்தை கட்டி அங்கே இந்த பக்கம் இந்த தொங்கிட்டு போ, ட்ரைனிங்கெல்லாம் கொடுப்பாங்களே. நமக்கு பூமியில் நடக்கிறதே பெரிய விஷயம் நினச்சின்னு இருக்கும். இப்போ லௌகிகத்திலே எவ்வளோ சிரமங்கள்லாம் படுறோம். இதையே எல்லோரும் பெரிய விஷயம் நினச்சிட்டு இருக்காங்க. வீட்டில் கல்யாணம் ஆகிறதும் கடன் தொல்லை தீர்றதும் பெரிய விஷயம் நினைக்கிறான். அவன் உயிரை கொடுத்துட்டு வேலை பண்ணுறான். யார் இதெல்லாம் யோசிக்கிறா? இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பீம பவார்ணவம், பீமன்னா அச்சமூட்டுகின்ற இந்த சம்சாரம், சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்கிறது. நீ இதெல்லாம் இந்த லௌகிக வாழ்க்கையில் கல்யாணம் ஆகாததையும் குழந்தை விஷயத்தையும் இதை போய் பெருசாக நினச்சிட்டு இருக்கியமோ, லைஃபே மகா த்ரெட்டில் இருக்குது. நீ என்னவோ இப்போ திடீர்னு வந்துட்டு இந்த அபிமானத்தை இத்தனை கல்டிவேட் பண்ணிட்டு ஆவோன்னு குதிக்கிற. நீ எத்தனை ஜென்மா இன்னும் எடுக்க போகிறே தெரியுமோ? இப்படிலாம் இதில் ரொம்ப ஓவராக போனேன்னா, ஏற்கனவே நடந்ததெல்லாம் கவுண்ட் பண்ணினா இனி நடக்க போகிறத பார்த்தா உன்னால் தாங்கிக்கவே முடியாது. ஆக பீம பவ அர்ணவம். அர்ணவம்னா சமுத்திரம், சமுத்திரத்தை, கடலை. பவார்ணவம்னா சம்சாரக் கடலை. எப்பேற்பட்ட சம்சாரக் கடல்னா, அம்மா வயிற்றில் இருக்கிறது என்ன சுகமான விஷயமா என்ன? ஆதௌ கர்ம பிரசங்காத் கலயதி கலுஷௌ மாத்ருகுக்ஷௌ ஸ்திதம் மாம் விண்மூத்ராமேத்ய மத்தியே க்வதயதி நிதராம் ஜாடரோ ஜாத்தவேதாக யத்யத்வை தத்ர துக்கம். யாரால் இதை சொல்ல முடியும், வர்ணிக்க முடியும்?
க்ஷந்தவ்யோ மே பராத சிவ சிவ சிவபோ ஸ்ரீ மகாதேவ சம்போ. எல்லாம் எங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் தினம் சுவாமிக்கு சொல்லி சொல்லி நமஸ்காரம் பண்ணு. சக்கியத்தே கேன வக்தும், சக்கியத்தே கேன வக்தும் சக்கியத்தை. அம்மா வயிற்றுக்குள்ளே படுற அவஸ்தையை யாரால் சொல்ல முடியும்னா அப்புறம் எல்லாம் மறந்து போயிடுறது. பிறந்த உடனே எல்லாம் நல்லா நம்மளை வாஷ் பண்ணி பவுடர்லாம் போட்டு எல்லாம் பண்ணி விடுறாங்க. உள்ளுக்குள்ளே அவ்வளோ சுடுமா, கொதிக்குமா. அப்போ அவஸ்தைப்பட்டதெல்லாம் மறந்து போயிடுது. இனி இந்த உடம்புலேருந்து ஜீவன் பிரிகிற போது ஒரு துக்கம் உண்டாம். அப்படியே உடம்புலேருந்து இந்த சரீரத்திலேருந்து ஜீவன் பிரிகிற போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா. ஆக ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம்னார் பகவான். அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். பீமபவ அர்ணவம் ஸ்வயம் தீர்ணாக, தாங்கள் அதை கடந்து விட்டார்கள். ஸ்வயம்னா இந்த இடத்துல என்னன்னா, ஸ்வயம் தீர்ணாகனா தன் குருவினுடைய அனுகிரகத்தினால இதை கடந்து விட்டார்கள். தன்னுடைய முயற்சியும் வேணும், குருவினுடைய அருளும் வேணும். ஈஸ்வரனுடைய அனுகிரகம், குருவினுடைய அனுகிரகம், சாஸ்திரத்தினுடைய அனுகிரகம், தன்னுடைய முயற்சி, இத்தனையும் சேர்ந்து தான் ஸ்வயம் தீர்ணாகனா தாங்கள் கடந்தவர்களாய். அப்பேற்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் தாங்கள் கடந்தவர்களாய். ஸ்வயம் தீர்ணாக, தீர்ணாகனா கடந்தவர்கள். நம்ம இன்னொருத்தனை துக்கத்திலேருந்து நீக்கணும்னா நமக்கு துக்கம் இருக்கக்கூடாது. துக்கம் இல்லாதவன் தான் இன்னொருத்தனுடைய துக்கத்தை நீக்க முடியும். டாக்டருக்கு வியாதி இருந்தால் இன்னொருத்தனுடைய வியாதி அவர் எப்படி போக்க முடியும்? ஒரு ஜோக் சொல்கிறோம் இல்லையா, வைத்தியத்துக்கு வைத்தியம் செய்கிற வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சால் அவர் எந்த வைத்தியர்கிட்ட போய் தன் பைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ணிவிட்டு மற்ற பைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ணுவார்? கேட்டிருக்கீங்களோ? வைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ணுற வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சுடுத்துன்னா அந்த வைத்தியர், அதாவது பைத்தியம் பிடித்த வைத்தியர், எந்த வைத்தியர்கிட்ட போய் தன்னுடைய பைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற பைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ணுவார்? கேட்டிருக்கீங்களோ? அது மாதிரி தான் பைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டருக்கே பைத்தியம் பிடிச்சுடுத்துனா வரும். ஏன்னா பைத்தியத்தோடு டீல் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன ஆகும்னா, ஜாக்கிரதையாக இல்லைன்னா அவருக்கும் பைத்தியம் பிடிச்சிடும். அதனால தான் அடிக்கடி அவருக்கு ஏதாவது தியானம் ஜபமெல்லாம் பண்ணணும். நம்ம பாடம் நடத்தி நம்ம பிரம்மச்சாரிகளோட ஹேண்டில் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, கவலைப்படாது. கடைசியில் நமக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சி கொடுத்துனா நம்ம அப்புறம் எல்லாம் டீல் பண்ண போய் கடைசியில் அவன் சொல்கிற நம்ம சொல்கிறதே நம்ம சொல்லிகிட்டு இருப்போம், அவன் சொல்கிறதே அவன் சொல்லிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ. கடைசியில் என்ன ஆகும்? ஸ்வயம் பீம பவ அர்ணவம் தீர்ணாக, தாங்கள் முற்றிலும் சம்சாரத்திலிருந்து விடுபட்டவர்களாய், முக்தர்கள்னு அர்த்தம். ஸ்வயம் முக்தாக அந்யான் மோச்சயதி, ஸ்வயம் முக்தாக அந்யான் மோச்சயதி. ஸ்வயம் பத்தா அந்நிய பந்த நிவர்த்தியும் கதம் கரோதி. தாம் பத்தனாக இருக்கிறவன் இன்னொருத்தனுடைய பந்தத்தை எப்படி போக்க முடியும்? ஆகவே தான் பந்தத்திலேருந்து விடுபட்டவனாக இருக்கணும். அதை தான் சொல்கிறாருங்க. அவர்கள் துன்பக்கடலை கடந்தவர்கள். அது மாத்திரமில்லை, அந்யானபி ஜனான் தாரயந்தா சந்தா நிவசந்தின்னு முதல்ல அன்வயம் பண்ணிக்கணும். அந்யானபி ஜனான், தாங்கள் கடந்தவர்களாக மாத்திரமில்லை, மற்றவர்களையும் துன்பத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து கடக்கும்படி செய்யக்கூடிய சக்தி படைத்தவர்களாய் இருக்கிறார்கள். ஏதாவது ஃபீஸ் வாங்கிப்பாரான்னு கேட்டான். அவருக்கு ஏதாவது இது ப்ராப்ளத்திலேருந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபீஸ் எல்லாம் வாங்கி பண்ணுற விஷயமா என்ன? இது ஃபீஸ் கொடுக்க முடியுமா என்ன? யாருக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குது கொடுக்கறதுக்கு? மோட்சத்தை கொடுக்குற குருவுக்கு நமக்கு பரிபூர்ணமான மனசாந்தியை கொடுக்கறதுக்கு நம்ம என்னத்தை கொடுக்க முடியும்? உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன். ஒன்றும் பண்ண முடியாது.
துர்தர்ஷம் அதிகம்பீரம் அஜம் சாமியம் விசாரதம் புத்வா பதமனானாத்வம் நமஸ்குர்மோ யதாபலம். நம்ம உடம்பில் சக்தி இருக்கிற வரைக்கும் நமஸ்காரம் பண்ணுறது நமக்கு நல்லது, அதையும் கூட அவர் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் யோக்கியதை இருக்கா பார்த்து தான் சொல்லணும். சாதன சதுஷ்டய சம்பத்தி இல்லாதவனுக்கு சொல்லி வீணாக போயிடக்கூடாது. ஆஹா அந்யானபி ஜனானு தாரயந்தஹான்னா அஹேத்துனா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஹேத்துனா என்ன அர்த்தம்? அவர் ஒரே எதிர்பார்ப்புனா இந்த இதில் அவன் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். சிஷ்யன் சமாதானம் உள்ளவனாக இருக்கணும். இந்த ஞானத்தினால் அவன் விடுபடணும். அது ஒன்று தான் அவன் பண்ணணுமே தவிர அவங்ககிட்டருந்து வேறு ஒன்றும். ஆப்த காமஸ்ய காஸ்பிருகா, முழுமையான பேரின்பத்தை உணர்ந்தவனுக்கு எதனால் பேரின்பம் வரப்போகிறது? ஆஹா அஹேத்துனான்னு சொன்னால் ஹேத்து சொன்னால் காரணம். அஹேத்துனான எந்த விதமான காரணமும் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர் சந்தோஷமாக ஞானத்தை கொடுக்கிறார். ஸ்வயம் ஆனந்தா அந்யான் ஆனந்தயதி. அதனால தான் ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்ம என்ன பண்ணுறோம், பிறந்த நாள்னு சொன்னால் எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுக்குறாங்க. ஒருத்தருடைய பிறந்த நாளுக்கு எல்லாருக்கும் ஏன் ஸ்வீட்டு கொடுக்குறாங்கன்னா, அவன் தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு எல்லார்கிட்டையும் அந்த சந்தோஷத்தை பரிமாறிக்கிறான். அப்போ அவங்களும் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தினா அவனுக்கு சந்தோஷம். இல்லாட்டி இவன் தனியாக அதை கொண்டாடிக்க முடியாது. அவன் சந்தோஷத்தை அவன் தனியாக கொண்டாடிக்க முடியாது, இன்னொருத்தரோட ஷேர் பண்ணி ஆகணும். துக்கத்துக்கும் அப்படித்தான். நம்ம ரொம்ப துக்கப்படுற போது யார்கிட்டையா சொல்லி புலம்பணும் போல் இருக்கும். யாரும் கிடைக்க மாட்டாங்க. இவன் எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிகிட்டு இருக்கான்னு ஓடி போயிடுவான். சந்தோஷத்தை கூட ஷேர் பண்ணிப்பான், துக்கத்தை யார் ஷேர் பண்ணிப்பான்? ஆக இதை சொல்கிறான். இதெல்லாம் சம்பிரதாயத்தை, குரு சம்பிரதாயத்தை, அதாவது குரு பரம்பரையை ஸ்தோத்திரம் பண்ணுறான். இந்த குரு பரம்பரையினுடைய மகிமையை சொல்லி, அதாவது இப்பேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இப்படி படிக்கணும். அதை நிவசந்தி சந்தஹா நிவசந்தி, அதாவது பிரம்மமயமான மகாத்மாக்கள் இருக்கின்றார்கள். எப்படி? சாந்தாக மகாந்தः ஸ்வயம் பீமபவார்ணவம் தீர்ணாக அந்யான் ஜனானபி அஹேதுனா தாரயந்தः வசந்தவல்லோகஹிதம் சரந்தः சந்தः நிவசந்தி நிதராம் வசந்தி. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்னா என்ன? இப்படி இருக்கிறார்கள், என்னைக்கும் உத்தமமான குருமார்கள் அவைலபிள் அப்படிங்கிறது. குருக்கள் எல்லாம் அவைலபிள். எப்படி நல்ல டாக்டர் அவைலபிளாக இருக்காரோ அது மாதிரி இந்த உலகத்தில் இப்பேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதில் தாங்களும் எனக்கு தெரிஞ்சு தாங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது சொல்கிறான். ஆக அவனுக்கு என்னென்னா, இந்த குரு பரம்பரையவே ஸ்தோத்திரம் பண்ணுறான். குருங்கிறது சரீரம் இல்லை, அந்த சரீரத்துக்குள்ளேருந்து சொல்லி கொடுக்குற சக்தி உள்ள ஒரு தத்துவம். இந்த பாடி கிடையாது. இந்த ஃபோட்டோன்னு பாடமாக சொல்லித்தரும். சும்மா ஃபோட்டோ வச்சா ஃபோட்டோ கிளாஸாக எடுக்கும். ஃபோட்டோன்னு கிளாஸ் நமக்கு ஏதோ ரெஃபரன்ஸுக்காக பூ வைக்கிறதுக்கோ ஒரு மரியாதைக்கு வச்சுருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்தா அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கும். நினைவுக்காக, ஞாபகார்த்தமேவ குரு ரூபம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். குருவருடைய ரூபத்தை பார்த்தா நமக்கு கிளாரிட்டி வருங்கிறார் திருமூலர். அவருடைய உபதேசத்தை கேட்டால் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். அவருடைய வாக்கியத்தை கேட்டால் கிளாரிட்டி, அவருடைய நாமத்தை சொன்னால் கிளாரிட்டி. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. நமக்கு தெளிவு கிடைக்கிறதுக்காக அந்த ரூபத்தை நினைக்கிறோம். இந்த ஃபார்மில் தானே பகவான் நமக்கு உபதேசம் பண்ணினார். அதில் ரூபத்தை விட முக்கியம் உபதேசம்.
பைப்பை விட முக்கியம் பைப்பில் வர்ற ஜலம். நிறைய பைப்பை திறந்தால் காற்று தான் வருது. அது இந்த தண்ணி நம்ம ஊர் பைப்பெல்லாம் இருக்கேன், அதுக்கு நீங்கள் என்ன தான் வரி கட்டினாலும் 25 நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு. கோயம்புத்தூரில் சொல்கிறாங்க 3 வாரத்துக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது. இங்கே இப்படி தான் வருதுன்னாங்க. இப்படி இருந்த நாடு எங்கே பார்த்தாலும் என்னது சுஜலாம் சுஃபலாம். சுஜலாம்னா என்ன? அந்த பாட்டு தெரியுமோ? வந்தே மாதரம் சுஜலாம் சுஃபலாம் மலயஜ சீதலாம் ரக்தஸ்யாமளாம் மாதரம். வந்தே மாதரம் சுப்ரஜ்யோத்ஸ்னா. இந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன், நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். சுஜலாம் சுஃபலாம் மலயஜ சீதலாம் ரக்தஸ்யாமளாம் மாதரம். வந்தே மாதரம். நல்ல ஜலம் உள்ளவளாம் இந்த பாரத தேசத்தில். ஏகப்பட்ட நதிகள் சொல்லிகிட்டே இருக்கோம். கங்கா சிந்து சரஸ்வதி ச யமுனா கோதாவரி நர்மதா காவேரி சரயூர் மகேந்திர தனயா சர்மண்வதி வேதிகா க்ஷிப்ரா வேத்ரவதி மகாசுரநதி கியாதாச்சயா கண்டகி. எல்லாம் சொல்கிறோம். இது சின்னது, இதை விட பெருசாக இருக்குது. நதியை பற்றி ஏகப்பட்ட ஸ்லோகம் இருக்குது. குர்வந்துவோ மங்களம்னா போரும். எதையாவது சொல்லி துக்கப்பட வேண்டாம். எல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணோம்னா, எங்கே பார்த்தாலும் ஜலமும் புஷ்பங்களும் பட்சிகளும். எல்லாம் எவ்வளோ பட்சி இருக்குது பார்க்குறதுக்கு, எவ்வளோ நல்லா இருக்கு. இதோ குயில் அழகாக கூவுறது. அதுக்கெல்லாம் விருட்சங்கள் வேணும், ஜலம் வேணும், பழங்கள்லாம் வேணும். சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தஹ வசந்தவல்லோகஹிதம் சரந்தஹ தீர்ணா ஸ்வயம் பீமபவார்ணவம் ஜனான் அஹேதுனான்யானபி தாரயந்தஹ. சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தஹ வசந்தவல்லோகஹிதம் சரந்தஹ தீர்ணா ஸ்வயம் பீமபவார்ணவம் ஜனான் அஹேதுனான்யானபி தாரயந்தஹ.